ஒரு அழகான வண்ணமயமான 3D காட்டில் சிக்கி என்ற சுட்டி அணிலும் முத்து என்ற முயலும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். அந்த காடு பார்ப்பதற்கே மிகவும் பிரகாசமாக மிட்டாய் மரங்களுடன் இருந்தது. ஒரு நாள் அவர்கள் காட்டின் நடுவே ஒரு பெரிய தங்க நிற மரத்தைக் கண்டனர். அதில் ஒரே ஒரு ஒற்றுமை பழம் மட்டுமே பழுத்திருந்தது. அந்த பழம் மிகவும் சுவையாக தெரிந்தது. இந்த பழம் எனக்குத்தான் என்று சிக்கி அணில் மரத்தின் மேல் ஏறியது. இல்லை, நான் தான் முதலில் பார்த்தேன், எனக்குத்தான் என்று முத்துமுயல் கீழே இருந்து குதித்தது. இருவரும் சண்டையிடத் தொடங்கினர். தந்திரமான நரி. அப்போது அங்கே வந்த ஒரு தந்திரமான நரி, நீங்கள் சண்டையிடுங்கள், நான் இந்த பழத்தை திருடிச் செல்கிறேன் என்று மெதுவாக மரத்தின் பின்னால் மறைந்து நின்றது. நண்பர்கள் சண்டையிடுவதால் நரிக்கு வழி பிறந்தது. திடீரென்று பலமான காற்று வீசியது. பழம் கீழே விழப்போனது. அப்போது நரி அதை தூக்க ஓடி வந்தது. இதைக் கண்ட சிக்கியும் முத்துவும் அதிர்ச்சியடைந்தனர். சண்டையை மறந்து நண்பனை பார்த்தனர். சிக்கி வேகமாக மரத்திலிருந்து குதித்து நரியின் மேல் ஏறி அதன் கண்களை மறைத்தது. அதே நேரத்தில் முத்துமுயல் தன் நீளமான கால்களால் பழத்தை பிடித்துக் கொண்டது. இருவரும் இணைந்து நரியை விரட்டினர். நரி பயந்து ஓடியது. சிக்கியும் முத்துவும் அந்த பழத்தை பாதியாக பகிர்ந்து கொண்டனர். தனித்தனியாக இருந்தால் பழம் நரிக்குப் போயிருக்கும், ஒன்றாக இருந்ததால் தங்களுக்கு கிடைத்தது என்பதை உணர்ந்தனர். நீதி: ஒற்றுமையே பலம். நாம் தனித்தனியாக போராடுவதை விட இணைந்து செயல்பட்டால் எந்த பெரிய சவாலையும் எளிதாக வெல்லலாம். அன்பும் பகிர்வும் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி.